இனிய உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நமது அறுபடை அறுசுவை யூடியூப் சேனலில் இட்லி சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நாம் ஒரு 2 பங்கு துவரம்பருப்பு எடுத்துட்டோம்னாக்கா அதில் 1 பங்கு பயத்தம்பருப்பு எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி ரேஷன் பருப்பு தான் எடுத்துருக்கேன். துவரம்பருப்பு அதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி அலசிட்டு கொஞ்சம் கட்டி பெருங்காயம் போட்டு நல்லா ஒரு வேக வச்சிடலாம். இந்த சாம்பாருக்கு 1 கத்திரிக்காய், 1 கேரட்டு, 1 உருளைக்கிழங்கு, 1 தக்காளி, 2 பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து அதை எண்ணெயில் வதக்கி அதில் சாம்பாரோட சேர்த்துக்கணும். அந்த சின்ன வெங்காயத்தில் ஒரு 3/4 பாகத்தை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா செவக்க வதக்கணும். வதக்கி அதிலேருந்து அதை எடுத்து எண்ணெயை கொஞ்சம் வடிகட்டிட்டு மீதி இந்த வெங்காயத்தை எடுத்து இந்த பருப்போடு சேர்த்துக்கணும். நல்லா வேகட்டும். அந்த பருப்போடு சேர்ந்து அந்த வெங்காயமும் வேகும்போது இன்னும் நல்லா இட்லி சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வேகட்டும். அதுக்கட்டி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த சாம்பாருக்கு அந்த காயெல்லாம் அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அரிஞ்சு எடுத்து பச்சை மிளகா, தக்காளி இது 2 கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வேகும்போதே நமக்கு எவ்வளோ சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வீட்டிலே ரெடி பண்ண மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அரிஞ்சு வச்ச காய்கறியெல்லாம் சேர்த்துக்கணும். அதில் கேரட்டு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக விடணும். வேக விட்டுட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் வேக விடணும். வேக விட்டுட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் காய்கறியெல்லாம் வேகட்டும். இந்த சாம்பாருக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுங்க. நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்குவோம். இந்த சாம்பாருக்கு தேவையான நம்ம வீட்டிலே ரெடி பண்ண டிஃபன் சாம்பார் பொடி 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா காயெல்லாம் வேகட்டு நல்லா பச்சை வடையெல்லாம் போகணும்ல, அதனால் வேக விடணும். வெந்ததுக்கு அப்புறம் வீட்டில் ரெடி பண்ண கார மிளகா பொடி சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். ஒரு கொதிக்க விட்டு வீட்டில் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணணும் இல்லையா அந்த மிளகா பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டு கொஞ்ச நேரம் கிளறி விட்டு வேக விடுவோம். கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விட்ருவோம். கொதிச்சதுக்கு அப்புறமா புளிக்கரைசலை நல்லா தூசிலாம் இல்லாமல் வடிகட்டி அது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறமா ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய், காஞ்ச மிளகா 2, கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா செவக்க கொஞ்சம் வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெருங்காய பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கி அந்த கொதிக்கிற சாம்பாரில் இதை எடுத்து கொட்டிடணும். வாசனை அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் நல்லா அதை உணர்வீங்க. அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட ரேஷன் அரிசியில் செஞ்ச இட்லியோட சுட சுட சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா அமிர்தம்தான். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் எங்கள் வீட்டுக்கு.